வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம உளுந்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி. இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை கொஞ்சம், 3 பெரிய வெங்காயம், மல்லி இலை கொஞ்சம், 2 பெரிய தக்காளி, 1 டீஸ்பூன் உளுந்து இது தாளிக்கிறதுக்கு, 2 டீஸ்பூன் வத்தல் தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் கடுகு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம உளுந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். உளுந்து லேசாக செவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லேசாக செவந்ததுக்கப்புறம் நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இது தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சிடுச்சு அப்படின்னா சட்னியில் ஒரு கசப்பான டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு லேசாக செவந்தோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த சட்னி நீங்கள் கருப்பு உளுந்துலையும் ட்ரை பண்ணலாம், இல்லைனா உடச்ச வெள்ளை உளுந்து எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை ஆன அந்த உளுந்தெல்லாம் எடுத்தாச்சு தனியாக. மீதம் இருக்கிற அதே எண்ணெயிலே நம்ம திருப்பி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சட்னியெல்லாம் செய்கிறப்போ நல்லெண்ணெயோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இது இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். இதுக்கு வந்து நல்லா பழுத்திருக்கிற தக்காளி எடுத்துக்கலாம், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பெரிய சைஸில் இருக்கிற 2 தக்காளி எடுத்துக்கலாம். சின்ன சைஸாக இருந்தது அப்படின்னா 3 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த தக்காளி உள்ள பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி வந்து குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் வத்தல் தூள் சேர்த்துடலாம். காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த வத்தல் தூளில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இதில் மல்லி இலையை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த உளுந்து சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இதில் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து லேசாக செவக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ உளுந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இந்த சூட்லேயே கருவேப்பிலை ஃப்ரை ஆயிரும். இப்போ இதை அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான மற்றும் சத்தான உளுந்து சட்னி ரெடி. இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இனிமேல் மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபீஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்ட்ரெஸ்ட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிடலாம். மேலும் இதை போன்ற நிறையா சுவையான சட்னி ரெசிபிகள் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் சட்னி ரெசிபியோட பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அதையும் பார்த்து கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேனலில் காட்டுற எந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் என்னோட கம்யூனிட்டி டேப்பில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். அதனால் யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணிங்களோ மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.